Hi friends, welcome to SK Innovations. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கடையில் வாங்குற மாதிரி வீட்லேயே எப்படி பன்னீர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நேற்று எங்கள் ஏரியாவில் பவர் கட் ஆகிடுச்சு நைட்டு ஃபுல்லாக. அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பால் காலையில் எடுத்து காய்ச்சும் போது திரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதை நான் வேஸ்ட் பண்ணாமல் பன்னீர் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ திரிஞ்சு போன பாலை நான் ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கிறேன். இந்த வடிகட்டியில் அந்த பால் ஏடு மாதிரி எல்லாமே வந்துடும். அதை நான் 2 தடவை தண்ணி ஊற்றி லைட்டாக அலசிக்கிறேன். இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடலாம். அடுத்து இதை ஒரு மெலிசான காட்டன் துணியில் போட்டுடலாம். பால் திரிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சால் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடாதீங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு ஆங்க. அப்போ தான் தண்ணி தனியாக ஆடை தனியாக வரும். இப்போ இதை ஃபுல்லாக நான் ஒரு துணியில் மாற்றிக்கிறேன். இதை நல்லா முறுக்கிட்டு நல்லா டைட்டாக புழிஞ்சு இதில் இருக்க தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ நான் ஓரளவுக்கு நல்லாவே புழிஞ்சிட்டேன். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பால் மாதிரி வந்திருக்கும். இப்போ பாருங்கள். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு மடிக்க போகிறோம். நல்லா டைட்டாக மடிக்கணும். உங்களால் எந்த அளவுக்கு கொஞ்சம் டைட்டாக மடிக்க முடியுமோ அந்தளவுக்கு மடிச்சுக்கோங்க. இப்போ மடித்தாச்சு. மடித்து வச்ச இதை நம்ம அந்த வடிகட்டி மேலே வச்சு அந்த வடிகட்டிக்கு கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு போகிறோம். அப்போ தான் இதில் இருக்க தண்ணியெலாம் வடியும் போது அந்த பாத்திரத்தில் போயிடும். இப்போ இந்த பன்னீர் மேலே ஒரு தட்டு வச்சு ஒரு வெயிட் வச்சிடலாம். நான் இன்றைக்கி உரல் வச்சுருக்கேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் உரல் இல்லைன்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி பிடிச்சி அதை வச்சுருங்க. இது ஒரு 2 மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ பொறுமையாக பிரிச்சிடலாம். இப்போ இது நமக்கு என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஓரத்தை மட்டும் நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணும்போது பொறுமையாக கட் பண்ணுங்கள், இல்லாட்டி லைட்டாக உடஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் பொறுமையாக கட் பண்ணுறேன். அழகாக உடையாமல் வருது. இதே நீங்கள் பால் வாங்கி வச்சு திரியலை நல்லா தான் இருக்குது அப்படின்றப்போ பன்னீர் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லெமன் அளவுக்கு அதோட ஜூஸ் பாலில் பொறுமையாக விடுங்க. அது திரிய ஆரம்பிச்சிடும் பால். அதுக்கப்புறம் நீங்கள் இதே ப்ரொசீஜரை செய்யலாம். இப்போ இதை நான் க்யூபாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அதே டைம் கெட்டியாகவும் இருக்குது. இது பெருசாக இருக்குது. நான் அதனால் இதையும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். கட் பண்ணி வச்சாச்சு. இதை நான் ஒரு டப்பர்வேர் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். இது 1 வாரம் ஆனாலும் கெடாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடையில் வாங்குகிற பன்னீர் மாதிரியே சூப்பராக வந்திருக்கு. இதை நீங்கள் கடையில் வாங்குகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக 100 ரூபீஸ் ஆச்சும் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் பால் திரிஞ்சு போச்சுன்னா கவலைப்படாதீங்க. அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பன்னீர் செஞ்சு வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.